ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலையிற்சோதியன் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அக்கறை ஆண்டவனை அணுகுவது எவ்வாறு? அக்கறையாய் சிந்திப்பார் ஆளுடைய நம் பிள்ளை. அக்கறையாய் சிந்திப்பார் அக்கறை அடைய யாது வழி என்று அக்கறையாய் சிந்திப்பார். இறைவன் உடன் இருக்க உறும் கவலை ஏனோ? இறைவன் நம்ம கூட இருக்கும்போது ஏன் கவலை? அடியரோடு பிள்ளைகளும் தோணிகளில் ஏறுவர், கட்டிய கயிறுகள் அவிழ்த்துவிட்டு அடியர் கூட்டம் சிவ சிவ என்றே ஆர்ப்பரிக்கும். என்ன ஆச்சுது? தோணி கிடையாது, துடுப்பு கிடையாது, கயிறும் கட்டலை, கயிறையும் அவுத்து விட்டாச்சு, எல்லாரும் ஏறிட்டாங்க தோணியில். ஒரு கூட்டம் இல்லை, 4 தடவை வரணும், 10 தோணிகளில் ஏறி உட்காந்துருக்குறாங்க. என்ன ஆச்சு? தோணி ஆத்தோடு போகணும் இல்லையா? போகலை, எதிர்கரை நோக்கி பயணிக்குதான். மேலே ஏறி ஒரு பதிகத்தை பாடுறாரு. தோணி எதிர்கரையை நோக்கி அழகா மெதுவாக ஆடிக்கிட்டே போகுதான். படகுகள் பாங்காய் எதிர்கரை நோக்கியே இதமாய் பயணிக்கும். கடும் சீற்ற காட்டாற்றில் தோணிகளில் பிள்ளை கூட்டம் அமர தொடுப்பிலா ஓடங்களும் தமிழ் பதிகம் காதுரும். இந்த ஓடங்கள்லாம் தமிழ் பதிகத்தை கேட்குதான். இந்த நாட்டில் தமிழ் பதிகம்னா 5 அறிவு உள்ளவன் மட்டும் இல்லை, 6 அறிவு உள்ளவன் மட்டும் இல்லை, அறிவே இல்லாத ஜடப்பொருள்கள் கூட தமிழை கேட்குதான். கடுஞ்சீற்ற காட்டாற்றில் தோணிகளில் பிள்ளை கூட்டம் அமர துடுப்பிலா ஓடங்களும் தமிழ் பதிகம் காதுரும். சிவசிவ என்ற அடியார்களின் ஆர்ப்பரிப்பு பாடல் ஆற்றினை குறுக்காய் அமைதியாய் கிடக்கும். ஆற்றினை குறுக்காய் அமைதியாய் கிடக்கும். ஓடங்களும் இறைநாமம் சிறப்பென்றே செப்பும். ஓடங்களும் இறைநாமம் சிறப்பு என்று செப்பும். அழகு தமிழ் கேட்டு அலைபுரண்டு ஆர்ப்பரிக்கும் ஆறும் அமைதியிரும். பேசும் தமிழ் கேட்டு அலைபுரண்டு ஆர்ப்பரிக்கும் ஆறும் அமைதியிரும். தோணிகளும் தேனின் மொழி கேட்கும். தோணிகளும் தேனின் மொழி கேட்கும். தன் பணியில் சிறப்புறும் அண்ணலின் அற்புதத்தில் இதுவும் ஒன்றாகும். அண்ணல் பிள்ளையின் அற்புதத்தில் இதுவும் ஒன்றாகும். கொல்லம் புதூரும் ஒரு பதிகம் தனக்கென கொள்ளும். கொல்லம் புதூரும் ஒரு பதிகம் தனக்கென கொள்ளும். அந்த பாட்டை கேளுங்களேன். கொட்டமே கமலும் கொல்லம் புதூர் நட்டமாடிய நம்பனை உள்க. நட்டம் ஆடிய நம்பனை, நம்பன்னா நம்ம ஆளு சிவபெருமான், உள்கன்னா மனசில் வச்சுக்க. செல்ல உந்தும் சிந்தையார் தொலை. செல்ல உந்தும் போன்னு சொல்லுது, உந்தும் அந்த அந்த தோணி போகுதான். செல்ல உந்தும் சிந்தையார் தொலை நல்குமாறு அருள் நம்பனே. நல்குமாறு அருள் நம்பனே. அது தோணி அப்படியே போகிறதுக்கு உந்தி போகட்டும். நம்பனே நக்கனே நம்பனே நம்ம ஆளு யார்? சிவபெருமான். நம்பனே நல்குமாறு அருள் நம்பனே என்று பாட தோணிகளும் ஆற்றை கடக்கிறது. ஆறு கடக்க உதவிய ஆண்டவனின் அளப்பரிய கருணை திறம்பியந்து கொல்லம்புதூர் பெருமான் வணங்கி நல்லாற்று ஈசனை நயந்தே தெளிச்சேரி சென்று அது விட்டு சாக்கியர் மிகுதியாம் போதிமங்கை எனும் ஊர் செலவும். சாக்கியர்னா பௌத்தர்கள். அந்த ஊரில் பௌத்தர்கள் அதிகம். அந்த ஊரில் போகிறாங்க. யார்? ஞானசம்பந்தரும் அவருடைய அடியார் பரிசனங்களும். போகும்போது இவங்க அரகர அரகர சங்கர சிவசிவ சங்கர நம சிவாய நம சிவாய கோளரி வருக, பரசமய கோளரி வருக, திருஞான சம்பந்தன் வருகன்னு அந்த எக்காலம் சின்னங்கள் எல்லாம் முன்னாடி போக, பின்னாடி முத்து சிவிகையில் நம்முடைய பிள்ளை சிறுமுக ஏறி வரும். ஒரே ஆர்ப்பரிப்பாக போகும். இது அந்த ஊர்க்கார பௌத்தர்களுக்கு பிடிக்கல. நம் பிள்ளை பதிகங்கள் அப்போது அவங்களுக்கு ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக போயாங்கிறான். இதை இது பிள்ளை பெருமான் சிவிகள் இருக்கிறவருக்கு இதெல்லாம் கேட்கலை, தெரியலை. அங்கே என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாது. நம் பிள்ளை பதிகங்கள் நியமமாய் பதிவு செய்யும் சம்பந்த சரணாலயர் என்பார். புத்தனந்தி என்று ஆர்ப்பரிக்கும் பௌத்தனை எதிர்த்து பிள்ளையின் பதிகம் பாடி அவன் முடியாது இந்த மாதிரி சத்தம் போடாமல் போங்கன்னு சொல்கிறான் பாருங்கள். அந்த தலைவனை, புத்த தலைவனை பார்த்து யார் பார்க்குறா?
சம்பந்த சரணாலயர்னு ஒருத்தர். அவர் தான் எல்லா இவருடைய பாடல்கள்லாம் சுவடியில் பதிவு செய்கிறவர். அவர் என்ன பண்ணுறாரு, அவனோட வாது செய்து வெல்கிறார். இதுக்கு சம்பந்தரே தேவையில்லை. அந்த பௌத்தர்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு அவனுடைய பெரிய பிள்ளையினுடைய அடியார்களே போதும்னு நிரூபிக்கிறார் இந்த சம்பந்த சரணாலயர். எதிர்ப்பை சரி செய்து பின்னர் அவர்களை இப்பெரும் சீடரே வாதில் புறமிடச் செய்வார். சில சாக்கியர் சரணாக பலர் நாடு விட்டே நகர். பயந்து போய் சில சாக்கியர்கள் விழுந்து கும்பிடுறான். யார? சம்பந்த சரணாலயர். பிள்ளையை கீழே விழுந்து வணங்குறாங்க. கொஞ்சம் பேர் பயந்து போய் ஊரை விட்டே ஓடி போயிடுறாங்க. பலர் நாடு விட்டே நகர்வர். பதிக வரிகளுக்கும் அடியார்களுக்கும் அமைந்த இறை சக்தியை இங்கே உணரலாம். வெறும் பதிக வரிகளுக்கு இருக்கிற இறை சக்தியை இந்த நிகழ்ச்சியில் நம்ம காணலாம். இந்த பதிக வரிகளை அடியார் ஒருத்தர் எடுத்து பாடுறாரு. அவன் வாதத்தில் தோற்று போகிறான். நாட்டை விட்டு பயந்து ஓடி போகிறான் பௌத்தர்கள். அதுதான் சொல்கிறோம், பதிக வரிகளுக்கும் அடியார்களுக்கும் அமைந்த இறை சக்தியை இங்கே உணரலாம். சம்பந்த பெருமானின் பதியம் பரசமய கோளரியாய் விளங்கிய காட்சியை நாம் இங்கே கண்டோம். இது சமயம் ஆளுடைய பிள்ளைக்கே ஆளுடைய அரசர் என்னும் மேலோங்க. ரொம்ப நாள் ஆச்சில்ல அவர் மரக்காட்டில் அவரை பிரிஞ்சு வந்தது. கஷ்டப்பட்டு ஐயா சமணர்கள்ட்ட போறையப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழாக்குறையாக இவரை வழி அனுப்பி வைத்தார். வெயிறு தோழிபங்கன் என்ற பதிகம் அங்கே நிறைவு பெற்றது. அப்படி வந்தவர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு இங்கே வரார். திருநாவுக்கரசருடைய எண்ணம் இவருக்கு அப்பரே அப்பா அப்படின்னு அந்த ஞாபகம் வருது. சொந்த அப்பாவை பற்றி கூட அதிகமாக நினைக்கல இவர். திருநாவுக்கரசரை பார்க்கணுமேனு ஒரு ஆசை வருது இவர். இது சமயம் ஆளுடைய பிள்ளைக்கே ஆளுடைய அரசர் எண்ணம் மேலோங்க பக்கமுள்ள பூந்துருத்தியில் அப்பர் தங்கியுள்ளார் என்ற செய்தியில் மிக மகிழ்ந்து அடியர் கூட்டம் சூழ புறப்படுவார் திருப்பூந்துருத்திக்கு புறப்படுறார். இது சமயம் ஆளுடைய பிள்ளைக்கே ஆளுடைய அரசர் எண்ணம் மேலோங்க பக்கமுள்ள பூந்துருத்தியில் அப்பர் தங்கியுள்ளார் என்ற செய்தியில் மிக மகிழ்ந்து அடியர் கூட்டம் சூழ புறப்படுவார் துருத்திக்கே. இங்கே இவர் புறப்பட்டு திருப்பூந்துருத்திக்கு வரார். அங்கே அப்பருக்கு அதே சந்தோஷம். ஆகா, அந்த பிள்ளையை நம்ம மறைக்காட்டில் பார்த்துட்டு பிரிஞ்சமே, இப்போ அந்த பிள்ளை சமணர்களை வெற்றி கொண்டு ஒரு காவியம் படைத்து திரும்பவும் வருது, அதை பார்க்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. அது பல்லக்கில் வர திருப்பூந்துருத்தி எல்லைக்கு அந்த பிள்ளை வரதுக்கு முன்னாடி இவருக்கு என்ன ஆசைன்னா, ஞானசம்பந்த பெருமான்கிறது முருகனே அவதாரம் எடுத்து, தமிழ் கடவுளாம் முருகனே அவதாரம் எடுத்து பூமியில் வந்து இந்த மாதிரியான இசையையும் தமிழையும் மறையையும் இந்த ஒய்யகம் அறிய செய்ய இந்த பிள்ளைய சிவபெருமான் அனுப்பி வச்சாருங்கிறது அவருக்கு தெரியும். யாருக்கு? நாவுக்கரசருக்கு. அந்த பிள்ளையை நான் சுமக்கணும்னு ஆசை அவருக்கு அந்த பிள்ளையை தான் சுமக்கணும். நேரடியாக சுமக்க சிவாதிரதே நேரடியாக அந்த பிள்ளையை தோளில் வச்சு சுமந்தார். அப்போது அவர் வர பல்லக்க சுமக்கணும்னு இவருக்கு ஆசை. ஆனால் நாவுக்கரசர் எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊரில் அந்த பல்லக்க சுமக்கணும்னு இவருக்கு ஆசை. இது எப்படி நிறைவு செய்கிறது? முகத்தால் மூடிக்கிட்டார். தலையை மூடி நாவுக்கரசர் மாதிரி இல்லாத வேஷத்தை போட்டுக்கிட்டு அந்த ஊர் எல்லையில் போய் நிற்கிறார். இதெல்லாம் இந்த நாட்டில் நடந்த வரலாறு. 80 வயசு அப்பர், 12 வயசு பிள்ளை. எத்தனை வருஷம் வித்தியாசம் பாருங்க. அந்த பிள்ளைக்கு இவர் மரியாதை காமிக்கிறார், அந்த பிள்ளை அவருக்கு மரியாதை காமிக்குது. இந்த நாட்டில் பெருசு, அதுதான் இந்த நாட்டு கதை. போடா சின்ன பையல, அவன் தான் இன்றைக்கி இருக்கிற பெரியவங்க. இந்த ரெண்டும் இல்லாமல் தமிழ் வாழ தன்னை கொடுத்த ஒரு அப்பர் பெருமான், தன்னையே தந்த பிள்ளை பெருமான், இந்த ரெண்டு பேரும் அவரை சுமக்க இவர் சுமக்க காட்சியை பாருங்கள். இந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு நாம் கொடுத்து வச்சுருக்கணும்.
ஊர் எல்லையில் நிற்கிறாரு யார்? நாவுக்கரசர். அந்த பல்லக்கு வந்த உடனே பல்லக்கு இந்த பக்கம் ஒரு 3 பேர், அந்த பக்கம் 3 பேர், 6 பேர் சுமந்துக்கிட்டு வராங்க. மெதுவாக கிட்ட போய் ஒரு ஆடை அப்படி அனுப்பிட்டு இவரை தோள் கொடுக்குறாரு. தோள் கொடுத்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. திருப்பூந்துருத்திக்கு வந்தாச்சு. சிவிகை ஏறி சிறுமுகை வரும் சேதி அறி தந்தை நவரசும் பேராவல் உந்த பூந்துருத்தி ஊர் எல்லைக்கே வந்து காத்திருப்பர். பிள்ளை வரும் ஆடும் சிவிகை கண்டு வணங்கி அச்சிவிகையை அடியரோடு தானும் சுமந்திடவே ஆசை கொண்டு இவர் செய்த செயல் பணிவாம் பண்பிற்கே பாரினில் எடுத்துக்காட்டாய் இனிதே விளங்கும். இக்காட்சிதனை கண்ணாரக் கண்டு காதாரக் கேட்டு ஓய்வோம். அந்த பாடல் எப்படி அவர் சுமக்கிறார்னு அழகான பாடல். முகமது கந்தையால் முழு அப்பர் மறைத்து, முகமது கந்தையால், கந்தையால்னா கிழிஞ்ச துணி இல்லை, எடுப்பில் கட்டுற துணியால் முகத்தை மறைஞ்சிக்கிட்டாராம். முகமது கந்தையால் முழு அப்பர் மறைத்து அகமது மகிழ, அங்கே முகமதுனால முஸ்லீம் வார்த்தை இல்லை, முகமது. அகமதுனால முஸ்லீம் வார்த்தை, அதுவும் முஸ்லீம் வார்த்தை. முகமது கந்தையால் முழு அப்பர் மறைத்து அகமது மகிழ தோள்தாங்கு முதியவரும். அகம்னா உள்ளம், உள்ளம் மகிழ அகமது மகிழ தோள் தாங்கு முதியவரும் சுகமிது என்றே சுமப்பார் பூஞ்சிவிகை. அந்த பூஞ்சிவிகையை தூக்கிறதுக்கு சுகமாக இருந்ததான், அது வெயிட் இல்லை அவருக்கு, அவ்வளவு சுகமாக தூக்கிட்டு வராரு. இகமதில்னா இந்த பூமியில் இது செய்ய இப்படி யாருளர், இகமதில் இது செய்ய இப்படி யாருளர். முகமது கந்தையால் முழு அப்பர் மறைத்து அகமது மகிழ தோள்தாங்கு முதியவரும் சுகமிது என்றே சுமப்பார் பூஞ்சுபிகை இகமதில் இது செய்ய இப்படி யாருளர். உள்ள சுவிகைக்குள்ள பிள்ளை இருக்குது, உட்கார்ந்துருக்கு. அது நினச்சிக்கிட்டே வருது. இந்த ஊரில் அப்பர் இருப்பார், அப்பர் அவருடைய தமிழ் கேட்கலாம், அவர் பாடிய பதிகங்களெல்லாம் கேட்டு மகிழலாம். அப்புறம் உடனே பார்க்கணுன்னு ஆசையில் சிவிகையில் உட்கார்ந்துருக்கு. ஆனால் அப்புறம் காணும். சம்பந்தர் நினைக்கிறார் உள்ளிருந்து, அப்பர் அமர் பூந்துருத்தி அகவலாம் பொறிக்கும். அப்பர் இருக்கின்ற பூந்துருத்தி அதை நினச்சி பார்த்தா என் அகவலாம் பொறிக்கும். தப்பாது இன்றே தந்தையின் தமிழ் கேட்பேன், தப்பாது இன்றே தந்தையின் தமிழ் கேட்பேன். எப்புறமும் காணவுமே எந்தையே எங்குற்றீர், எப்புறமும் காணவுமே எந்தையே எங்குற்றீர். இங்கே காணமே, பூந்துருத்திக்கு வந்தாச்சு, அப்புறம் காணமேன்னு பார்க்குற. அப்புறம் எங்கே இருக்கிறாரு? சிவிகை சுமந்துக்கிட்டு இருக்கிறாரு. சிவிகை சுமக்கிறவர் அப்பர்னு யாருக்கும் தெரியாது. அவர் சிவிகையை தூக்குறதே அவர் சுகம்னு சுமக்கிறாரு. எப்புறமும் காணோமே எந்தையே எங்குற்றீர், தப்பேதோ நடப்பதன்னி என் தனி உணர்வு கூறுவதையே. ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சத்தம் போடுறார் உள்ளிருந்த சிவி. நாவரசர் எங்கே, நாடு புகழ் தந்தை எங்கே, என் அப்பர் எங்கேங்கிறாரு. வேற வழி இல்லை, தன்னை காட்டித்தான் ஆகணும். அந்த சிவிகையை தூக்குற பெருமான், அப்பர் பெருமான் சொல்கிறாரு, பிள்ளையே இங்குற்றேன் சிவிகை என் தோளில்ங்கிறார். தாங்க முடியல. உள்ளே இருக்கிற பிள்ளை பெருமான் குதிக்கிறார் சிவிகையிலேருந்து வெளியே. இவர் என்ன சொல்கிறாரு? பிள்ளையே இங்குற்றேன், எங்குற்றீர் தந்தையேங்கிறாரு. இங்குற்றேன் உன் சிவிகை என் தோளில்ங்கிறார். என்ன என் சிவிகை சுமந்தீரோ, என்ன செயல் இது அப்பரே, என்ன செயல் இது? பதைக்கிறேன் தந்தையே, நீர் சுமக்க சுகமன்ன எனக்கு சிவிகையோ சொல்லிட்டு பாடுறாரு பிள்ளை பெருமான். அவரை நோக்கி பாடுறாரு. செவிசை தவமாய் அப்பர் தமிழ் கேட்க வந்தேன், செவிசை தவமாய் அப்பர் தமிழ் கேட்க வந்தேன். சிவிகை தோளிலோ, அப்பர் தோளில் இடபச்சூலை குறி பிரிச்சிருக்காங்க. பெண்ணாகடத்தில் அவர் தன்னை சமணத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று சொல்லி ஒரு தோளில் இடபமும் ஒரு தோளில் சூலமும் பொறித்தார். அங்கே பூதங்களே அதை பொறித்தது. அந்த தோளில் உன்னுடைய பல்லக்க சுமந்தையப்பா, அந்த சிவிகை உனது இடபத்திலும் உனது சூலமும் என்னுடைய சிவிகை சுமக்கலாமா?
செவிசை தவமாய் அப்பர் தமிழ் கேட்க பூந்துருத்தி வந்தேன், சிவிகையும் தோளிலோ சீரோ இது செயல். தவிக்கவே நான் தவிக்கவே இடபச் சூலம் என்னை சுமக்கலாமோ. உன் தோளில் இருக்க இடமும் சூலமும் என்ன சுமக்கலாமா. புவியில் எது செயல் யாரோ செய்வார். வருந்துறாரு, படபடக்கிறாரு. சின்ன பிள்ளை, இவ்வளவு பெரிய முதியவர், கிழவர், பெரும் தமிழ் கிழவர், சைவ கிழவர் என்ன சுமக்கலாமான்னு பதைக்கிறார். அந்த நாவுக்கரசருக்கு ஒரே சந்தோஷம். ஆகா, நான் முருகனை சுமந்தேனே, இந்த தமிழ் பிள்ளையை சுமந்தேனே, அந்த ஆளுக்கு பெரும் சந்தோஷம். அவர் சொல்கிறாரு, செங்கன் முருகனை சுமப்பதிலும் சுகமுண்டோ, செங்கன் முருகனை சுமப்பதிலும் சுகமுண்டோ. தங்கமே, பிள்ளையை சொல்கிறார், தங்கமே தனி முதலே சீர்காழி சிறப்பே சிரம் சாய்ப்பேன். பார்முதலே பவித்திரமே பங்கமில்லை. ஒன்றும் தப்பு இல்லடா, பங்கமில்லை, பதைப்பு ஏனோ அப்படிங்கிறாரு பிள்ளையும். என்ன அருமையான காட்சிகள் பாருங்கள். இந்த பிள்ளை அவரை நோக்கி பாட, அவர் இவரை நோக்கி பாட, அங்கே உள்ள மக்களெல்லாம் இந்த காட்சியை கண்டு ரசிக்க. இந்த நாடகத்தில் என் பல்லக்கே கொண்டு வருவேன். பல்லக்கிலேருந்து வரதே, பல்லக்கு சுமந்து வரதே 40 அடி நீளம் பந்தல். அந்த காட்சி 40 அடி நீளத்தில் பல்லக்கு வரும். பல்லக்கு செய்தோம். பல்லக்கில் அது குழந்தையே ஏறி வரும். இந்த காட்சி அப்பர் வருவார். அப்பர் பெருமான் ஒரு சின்ன குழந்தை, 13 வயசு குழந்தை அப்பராக நடிக்கும். 7 வயசு குழந்தை ஞானசம்பந்தராக நடிக்கும். பிறந்த பிறவி பயன். இந்த காட்சியை நாம் கண்ணார காணுவது ரொம்ப அருமையான காட்சி. எல்லோரும் வீட்டில் போய் நினச்சி பாருங்கள். இந்த செய்திகளை அசை போடுங்கள். நிச்சயமாக நமது வினைகளை எல்லாம் இதை அறுத்து தீர்க்கும். செங்கன் முருகனை சுமப்பதிலும் சுகமுண்டோ. தங்கமே, இந்த பிள்ளையை பாடுறார். தங்கமே தனி முதல்னா ஒரு பணம் வச்சுருப்பாங்க, அது அவசரத்துக்கு செலவு பண்ண. அது மாதிரி தனி முதலே சிகாழி சிறப்பே சிரம் சாய்ப்பேன். பார் முதலே, இந்த உலகத்துக்கே நீதாண்டா முதல். என் கையில் வச்சிருக்க முதலும் நீயே, இந்த உலகத்துக்கு முதலும் நீயே. பங்கமில்லை, தப்பு இல்லைப்பா, நான் உன்னை சுமந்தா என்னப்பா தப்பு, பங்கமில்லை, பதைப்பு ஏனோங்கிறார். பிள்ளையும் அப்பரை அழைத்து சென்று அமர வைத்து, அப்புறம் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறார் ஞானசம்பந்த பெருமான். ஒரு இடத்துல போய் உட்காடுறாங்க. அப்பரை அமர வைத்து ஆறுதலாய், எப்படி இருக்கீங்கப்பா, நல்லா இருக்கிறீங்களா ஐயா, ஆளுடைய அரசரே நல்லா இருக்கிறீங்களா, உங்களை பார்த்து 5-6 மாதத்துக்கு மேலே ஆச்சு, எப்படிப்பா, எங்கெல்லாம் போனீங்கப்பா, என்னென்ன பதிகமெல்லாம் பாண்டிங்கப்பான்னு கேட்குறாரு. இவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறார். ஆறுதலாய் நலம் கேட்டு அவர் தரிசித்த தலங்களையும் தந்த தண்டமிழ் பதிகங்களையும் காதார கேட்டு இன்புறுவார். அதுபோன்றே ஆளுடை பிள்ளையும் பாண்டிய நாட்டில் தான் பட்ட அனுபவங்களையும் தவிர்த்த பாண்டியன் சூளை அனல் புனல் வாதமன அத்தனையும் எடுத்து ஏம்பி வாய் திறந்த அவளுடன் ஆன்னு வாய் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறார் நாவுக்கரசர். வாய் திறந்த அவளுடன் அரசரும் இது கேட்டு சமணர் கை தப்பிய பிள்ளை நிலையெண்ணி மகிழ். சமணர்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். அவங்க கையிலேருந்து தப்பிச்சாரா அப்படிங்கிற செய்தி கேட்டு அவ்வளவு சந்தோஷம்.